ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் உப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அப்புறமா இது போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பச்சை மிளகா போட்டிருக்கேன். அண்ட் வெங்காயம், பருப்பு, கடலைப்பருப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆயில் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பக்கோடா செஞ்சோம். ஸோ அந்த ஆயில் வந்து ஊற்றிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஆயில் வந்து எதனா ஃப்ரை பண்ணால் சேம் டே யூஸ் பண்ணிவிடுவேன், நெக்ஸ்ட் டே வந்து வச்சுன்னு இருக்க மாட்டேன். ஸோ அந்த ஆயிலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா சேம் டே என்ன யூஸ் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் டே வரைக்கும் நம்ம வச்சுன்னு இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ கடுகு, சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து பொரியணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ நல்லா வந்து இஞ்சி கார்லிக் பேஸ்ட் வந்து போடுறேன். டேஸ்ட் வந்து சூப்பர். ஸோ அதுக்கு கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் வந்து ஆட் பண்ணுறேன். அதை வந்து நல்லா ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும். வேகட்டும். நல்லா வந்து ஆல்ரெடி வந்தது வாசி ஒரு 10 to 15 minutes வரைக்கும் தான் போதும். நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 minutes வரைக்கும் கொதிக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சலசலாக வந்து கொச்சினது ஒரு 5 to 10 minutes இருந்தால் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து லிக்விடாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்திக்கு இல்லை பூரி சாகுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது சப்பாத்திக்கு பூரிக்கு ரைஸ் செட் ஆகுது. ரைஸ்க்கு என்னென்னா கொஞ்சம் ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணோம். சப்பாத்திக்கு பூரிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஷோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வாழைக்காய் வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறோம். நல்லா வந்து காய்ட்டும். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் இது மாதிரி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி வச்ச ஆனியன் வந்து ஸோ கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ பியூரி வந்து அரைச்சிருக்கேன். ஸோ இதுவும் வந்து இதில் விட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ வதக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து நல்லா வதங்கணும். இது அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்க. தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி இதுவும் வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வதக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இப்படி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் மிக்ஸி கலந்த வாட்டரே வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு போதும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 minutes இருந்தால் நம்மளுக்கு போதும், ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்பி எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சிக்கிட்டு வெந்துன்னு இருக்குது. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீரை தான் எடுக்க போகிறேன். ஸோ பெங்களூரில் வந்து மழை பெஞ்சது மேலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வந்துச்சு. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும்.
ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் கீரையில். பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நிறையவே வந்து கிடைக்கும். ஈச் டைம் வந்து எனக்கு 15 days ஒன்ஸ் வந்து வருது. ஸோ உங்கள் ஊருங்களில் கீரை ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கீரை, அதுக்கு ஒரு கட்டுன்னு சொல்ல முடியாது. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு 5-6 கட்டு சேர்த்தா ஒரு கட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30 rupees. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ ஈச் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து தான் வந்து கீரை கிள்றேன். அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை பேர் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கத்தான் கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா முட்டிவாதத்துக்கு அப்புறமா இதுங்களுக்கெல்லாம் ரொம்ப நெல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரந்தோட கீரை கூட ரொம்ப நெல்லுது, பிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் வந்து ரெகுலராக வந்து ஃபுட் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறந்த வந்து நான் தண்ணி நிறைய ஊற்றுறேன். பட் ஊற்றினாலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வரதில்லை. இந்த மழை தண்ணிக்கு தான் இது வருது. அது என்னத்துக்குன்னு தெரியல. மழை தண்ணிக்கு வந்து நிறைய வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச பிறகு தான் அந்த கீரை வந்தது. ரிமைனிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றினாவே வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ கீரை ஒரு குட்டி ஃபேமிலிக்கு இது வந்து சரி போயிடும். இன்னும் வந்து இருக்குது, நிறையா இருக்குது. நான் என்னென்ன கீரையில் ஒரு 4-5 ரகமான கீரை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது முளைக்கத்தான் கீரை. அப்புறமா இந்த கீரை பேர் என்னதுன்னு தெரியாது. பட் இது கூட ரொம்ப நெல்லுது. இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நெல்லு தான். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டி வலிக்கு நெல்லுது. அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருங்கைக்காய் செடி, ஒரு குட்டி முருங்கைக்காய் செடி இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுதான் ஒரு குட்டி முருங்கைக்காய் செடி இருக்குது. ஸோ இந்த கீரை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை பேர் ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா சளிக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த கீரை வந்து நான் வந்து இப்போ மழை வந்தது இல்லையா. ஸோ என் பசங்க வந்து அப்படியே கொட்டா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இது வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சிடுவேன். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் நம்மளுக்கும் வந்து குட் இம்யூனிட்டியாக இருக்கும். இதுவும் வந்து நல்லா வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரந்தியோட கீரை வந்து இருக்குது. ஸோ சூப்பராக வந்துருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து கீரை இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ்வலி மழைக்காலம் வந்துச்சுன்னா நான் கீரை வந்து வெளியே வாங்கவே மாட்டேன். இப்போ சம்மர்ன்றதுனால இப்போ வந்து அப்பப்போ வந்து மழை பெய்யுது இல்லையா. ஸோ அந்த மழைக்காக வந்த கீரைங்க தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கீரை இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நல்லா வந்து கிடைக்கிறது கிடையாது. ஸோ இவ்வளோ கீரை கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் வந்து அங்கெல்லாம் போனால் இன்னும் இருக்குது பாருங்கள். இங்கே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கத்தான் கீரை தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடியோட வந்து அள்ளின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மரதாணியோட அள்ளின்னு இருக்குது. ஸோ நான் ஈச் டைம் வந்து இன்கேஸ் எதுனா செடிங்களோட வந்து அள்ளிக்கிச்சனால நான் வந்து கட் பண்ணிட மாட்டேன். அது வந்து இன்னொரு செடி வந்து போயிடும்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா எனக்கு வந்து கட் பண்ண பிடிக்காது. ஜஸ்ட் அப்படியே வந்து வளர்த்தோன்னு விட்டுருவேன். நம்ம வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தால் திரும்பி ஸோ இங்கே வந்து ஸோ இங்கே இன்னொரு கீரை இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இதை வந்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து போதும். இந்த கீரை வந்து போதும்.